வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்திருக்கிறார். உலக முடியும் வரை நான் என்னால் உங்களோடு இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய உயிர்ப்பின் பிரசனத்தினாலே நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய மத்தியிலும் பிரசனமாக இருக்கின்றார். நம் ஆண்டவர் இன்றைய நாளிலே விசேஷமாக அவர் இந்த திவ்ய நட்கரின் வழியாக நம்மோடு பிரசனமாக வீற்றிருக்கின்றார். நமக்காக இந்த உலகத்திலே வந்து நமக்காக பாடுகள் பட்டு நமக்காக ரத்தத்தை சிந்தி நமக்காக அந்த உயிரை நீக்கி நமக்காக அடக்கம் செய்யப்பட்டு நமக்காக அவர் உயிர்த்தெழுந்திருக்கின்றார். உயிர்த்து வெற்றி வீரராக நம் அனைவருக்கும் சமாதானத்தை வழங்கிக் கொண்டிருக்கின்றார். இரக்கத்தை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக, உங்களுக்கு சமாதானம் உண்டாகுக என்ற உயர்த்தையே சொன்ன சீடர்களை பார்த்து அவ்வப்போது சொன்னார். அதே போல சமாதானம் இடங்கள் இருக்கின்ற நாம் அனைவரும் பிரச்சனைகளில்